அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் ஒரு மீன் கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கு முள் இல்லாத துண்டுகளாக சின்ன சின்ன பீஸாக போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை ஒரு அரை பொரியலாக பொரித்து எடுத்துக்க போகிறேன். பொரித்து எடுத்ததுக்கப்புறமா அதே மண்சட்டிலேயே கொஞ்சமாக கடலெண்ணெய் விட்டுருக்கேன். 2 பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். அது கூடவே ஒரு தக்காளியை சின்ன சின்ன கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன். அது கூடவே 1½ ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி மசிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக புளித்தண்ணி விட்டுருக்கேன். அது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மீன் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா கலக்கி மூடி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் மூடி இருக்கட்டும். மசாலா அதில் போய் கொஞ்சமாக அந்த கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம மீன் துண்டுகள்லாம் அதில் சேர்க்கணும். இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக அரைச்ச தேங்காவை கரைச்சிட்டு அதை சேர்த்துருக்கேன். அது கூடவே இந்த மீன் பொரிச்சதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா க்யூபாக முள்ளெலாம் இல்லாமல் பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு நல்லா வசதியாக இருந்துச்சு. கிரேவியும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் இப்போ இதை எதுக்கு வச்சு சாப்பிட போகிறேன் அப்படின்னா, மலேசியன் ஃபுட்டு நாஸ்லாமா அப்படின்னு சொல்லி ஒன்று செஞ்சோம். அதுக்கு தான் இந்த கிரேவியை தொட்டு சாப்பிட போகிறேன். இந்த ரைஸை எங்களால் வீடியோ எடுக்க முடியல. நாங்களே எங்கள் அண்ணன்கிட்ட வீடியோ காலில் கேட்டு தான் செஞ்சோம். இந்த சாப்பாடுக்கு இந்த மீன் கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.